அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லியாச்சு, ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுமே அப்படின்னா, ஏன் தினந்தோறும் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அட, தமிழ் புத்தாண்டை வச்சாவது இன்னைக்கு புத்தாண்டு, இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். அதன் வரிசையில் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருவள்ளுவரை தொடாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஏகப்பட்ட செய்திகளை சொல்லிட்டு போயிட்டார். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான, எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கு விளக்கம் நான் சொல்ல போறதில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும். அது என்னது ஒழுக்கம்? அது நிறைய விஷயங்களை வந்து அது குறிப்பிடுது. எதை வந்து நம்ம ஒரு ஒரு இதை வந்து எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கடலை வந்து எப்படி ஒரு கைக்குள்ள வந்து ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன குவளையில எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தான் இருக்கு. அது நீங்கள் நினைக்கிறது சரிதான், அது தவறு கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு உள்ள போகாம வெளியிலேயே நின்று பார்த்தோம்னா எல்லாற்றையும் சரிவர செய்வதே ஒழுக்கம். எது சரி எது தவறுங்கிறது அது ஒரு பெரிய பட்டிமன்றமாகவே போயிட்டு இருக்கும். பல செய்கைகளை நம்ம எடுத்து வச்சோம்னா இப்போ எல்லாத்துக்கும் சரிதான், இதில் வந்து வேற வந்து ஒரு மாற்று கருத்தே இருக்காது அப்படின்னா அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிற ஒழுக்கமுடைமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். அது என்னன்னா, நேரத்திற்கு செயல்களை செய்வது. குறிப்பிட்ட அல்லது குறித்த நேரத்தில் செய்வது அப்படின்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. இந்த ஒழுக்கம் வந்து மிக மிக முக்கியம். இது வந்து நம்ம தனி மனிதனாக இருந்தாலும் இதை பின்பற்றணும், ஒரு குடும்பமாக இருந்தாலும் பின்பற்றணும், அது அப்படியே பெருசாகி நம்ம சமுதாயமாக இருந்தாலும் இதை பின்பற்றணும். இப்போ இதில் வந்து நான் தைரியமாக சொன்னேன், இதுக்கு மாற்று கருத்து வரவே வராது அப்படின்னு. இப்போ எப்படின்னா, ஒரு 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 2 மணிக்கு போகிறது சிறந்தது. நீங்கள் இப்போ ஒரு 1:55 1:50 1:45 போயிட்டீங்கன்னா மிகச்சிறந்தது, சால சிறந்தது. அது 2 மணி இல்லாமல் ஒரு 2:30க்கோ இல்லை ஒரு 3 மணிக்கோ போனோம்னா இது வந்து மிக சிறந்த விஷயம் அப்படின்னு நம்ம பெருமையாக நம்ம சொல்லிக்க முடியாது. சில நேரங்களில் நம்மையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால் நம்ம காலம் தாழ்த்தி தான் போக வேண்டி இருக்கும். அதை பற்றியே நான் இங்கே பேசுகிறேன். ஸோ நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பேச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னா அங்கே 1:55க்கு முன்னாடியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக பொருத்தமான விஷயமா இருக்கும். இதற்கு வந்து இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் 4 மணிக்கு கூட போதும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மாற்றுக்கிறது கிடையாது, பெருமையாக சொல்ல முடியாது நம்மளால். இப்போ நிறைய இடத்துல நம்ம கேள்வி போடுறோம் இல்லையா, நம்ம இங்கே இங்கிலாந்தில் இருக்கோம், இருந்து நம்ம சில இடத்துல வந்து காலம் தாமதமாக போனோம்னா அவங்க உடனே சொல்லிடுவாங்க, என்ன இந்திய நேரப்படி வரீங்களா அப்படின்வாங்க. அது வந்து பெருமையான விஷயமா நம்மளால பேச முடியாது. இல்லை இல்லை ஆமாம் இந்திய நேரப்படி நாங்கள் எல்லாருமே தாமதமாக தான் வருவோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் வள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காகவும் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறத ஒரு அப்படி அலசரா மாதிரி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாம் அனைவரும் இதை பின்பற்றுவோம். காலம் தவறாமல் செல்வது. சரி, செய்தி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதானா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம இந்த தொடர்ந்து வந்து தமிழ் புத்தாண்டுக்காக முத்தமிழ் அகாடமியின் குழுவினர் நிறைய பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இதை இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை வந்து நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவங்க வந்து திருமதி விஜயலட்சுமி ரங்கேஷ், முத்தமிழ் அகாடமியின் மரபு மொழி கல்வியாளர். ஒரு ஒரு ஆசிரியர்களுக்கும் பல சிறப்புகள் இருக்கு. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மொழியில பயங்கர ஆளுமை கொண்டவர்கள். என்னன்னா, தமிழ் சொல்லித்தராங்க, ஆங்கிலம் சொல்லித்தராங்க, பிரான்சியம் பிரெஞ்சு சொல்லித்தராங்க. அதை பார்த்தீங்கன்னாவே இப்போ நீங்கள் மொழியை ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் குழந்தைகளிடம் கடத்துவது எப்படி சுலபமாக அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால தான் 3 மொழிகளையும் அவங்களால ஆளுமை செய்ய முடியுது. அடுத்தது கவிதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க. அதாவது பாடல்கள் எழுதி வச்ச பாடலை பாடுறது ஒரு தனித்திறமை. அதில் நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். நம்மளே பாட்டை எழுதி நம்மளே அதை பாடினா அது இரட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும். அதை கேட்குறவங்களுக்கு அது எவ்வளவு மடங்கு சந்தோஷம்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தனித்திறமை அவங்களிடம் இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமா சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தருவதில் வல்லவர். நான் 2-3 வகுப்புகள் அவங்கள கூட இருந்து பார்த்துருக்கேன். பார்த்தேன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா இந்த வகுப்பில் 4 பிள்ளைங்க இருக்காங்களா இல்லை 5 பிள்ளைங்க இருக்காங்களான்ற மாதிரி. ஏன்னா அவங்க அப்படியே அந்த சின்ன குழந்தையாவே மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை காமிக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்றது, அவங்கள மாதிரியே பேசுறது, மழலையில அப்படியே மாறிடுவாங்க. இந்த சிறப்பெல்லாம் இருக்கிற இவங்க நமக்காக இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறாங்க. திருமதி விஜயலட்சுமி ரங்கேஷ் அவர்களை தொகுத்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்வோம் வளமுடன். மோனை மோதும் மொட்டு. ஆமாங்க, நம்ம அடிப்படை தமிழ் பயிலும் மாணவி எவ்வளவு வேகமா மலர்றாங்க பாருங்களேன். ரொம்ப அழகா மெடுக்கா நம்மள மெய்சிலிருக்க வைக்கிறாங்க. கேட்போம் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இப்போ மோனை சொற்கள் சொல்ல போகிறேன். அண்ணன் கையில் அலைபேசி, ஆற்றில் நீந்தும் ஆமை, இருளில் வந்த இடிமின்னல், இடமணல் ஈசல், உண்டு வந்த உருளை, ஊதா நிற ஊதல், எல்லாம் செய்யும் எந்திரிய மனிதன், ஏற்றம் தந்த ஏவுகணை, ஐயம் கேட்ட ஐவர், ஒளின்று நின்ற ஒட்டகம், ஓரம் நின்ற ஓடம், அவை தந்த ஔடதம். வகுப்புல நிறைய கதைகள் சொல்லுவோம். குறிப்பா குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதுல ரொம்ப நல்லா ரசிப்பாங்க. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட கண்ணு வாய் எல்லாமே பேசும். அடிக்கடி கையை தூக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏதோ செய்தி சொல்லணும், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்ல வருவாங்க. நம்ம இந்த கதையை இன்னும் சிறப்பா அவங்களுக்கு சொல்றதுக்காக நம்ம சில பொருட்கள் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுல ஒன்றி போயிடுவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்க மழலையில, அதாவது சில வார்த்தைகள் முழுமையா வரும், சிலது வராது, அவங்க பாணியிலன்னு சில வார்த்தைகள் வரும். இதெல்லாம் கலந்து அவங்க நம்மகிட்ட அந்த கதையை சொல்லும் போது ஆஹா, கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும் இல்லையா? அதே போலதான் நம்ம இப்போ வைஷ்ணவி ரங்கேஷ் அவங்களும் ஒரு கதை சொல்ல போறாங்க. ஆனந்தமா இருக்கு, நீங்களும் கேளுங்க. வணக்கம், என் பேரு வைஷ்ணவி. நான் ஒரு கதை சொல்ல போறேன். சிங்கமும் முயலும். ஒரு ஊர்ல சிங்கராஜா இருந்தாங்க. ரொம்ப முன்னாடி சிங்கராஜா சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சிங்கராஜா சொன்னாங்க. அப்புறமா ஒரு கரண்டி வந்துச்சு. சிங்கராஜா சாப்பிட்டாங்க. வர விலங்குகள்லாம் சிங்கராஜா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா ஒரு முயல் வந்துச்சு. முயல் கிட்ட வந்துச்சு சிங்கராஜா கிட்ட. முயல் சொல்லுச்சு, இது மாதிரி உங்களை மாதிரியே இன்னொன்று சிங்கம் இருக்கு ஒரு கிணத்துல அப்படின்னு சொல்லுச்சு. கூப்பிட்டுட்டு வந்துச்சு முயல். சிங்கராஜாவும் வந்தாங்க. வந்து பார்த்தா அதோட நிழல் தெரியுது. ஓஹோ, நான் இதை கொள்ளடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. குதிச்சு தண்ணிக்குள்ள அப்படியே காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துச்சு. ஆனால் யாருமே காப்பாற்றவே இல்லை. அப்படியே அது மூழ்கி மூழ்கி செத்து போயிடுச்சு.
முயல் தன்னோட புத்திசாலித்தனத்தை யோசிச்சு பண்ணுச்சு. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி. நம்ம பேசும்போது தமிழ்லே பேச முடியுமா? முடியுமே. எப்படி? பயிற்சி எடுக்கணும். நம்மள நிறைய பேருக்கு மொழிகளை கலந்து பேசக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. இது சரி அப்படின்னு ஒரு தரப்பினரும், ஒரு தரப்பினர் இது சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த மொழிகளுக்கான அழகே அதுல இருக்கிற சொற்களும் ஒலிகளும் தான். இப்ப நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியையும் முழுமையாக நம்ம தெரிவிக்க வேண்டிய செய்திகளை அந்த மொழியிலேயே தெரிவிச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்மளே பார்த்திருப்போம், நிறைய நாடுகள்ல அவங்க தாய்மொழியில தான் எல்லாமே செய்யறாங்க. கையொப்பம் கூட தமிழ் அவங்களுடைய தாய்மொழியில தான் கையொப்பம் ஆயிடுறாங்க. சரி, இதை ஏன் இப்ப நீங்க எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம நிகழ்ச்சியிலையும் ஒரு தம்பி அஜய் ரங்கேஷ் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களால அந்த முயற்சியை போட்டு சில பல தலைப்புகள்ல தமிழ்லயே அவங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை கொடுக்கறாங்க. அவங்களுடைய முயற்சியை நம்ம மனசார பாராட்டுவோம். வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம் அஜய். வணக்கம் ஆசிரியர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆசிரியர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர். நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை என்னன்னா, நீங்க பேசும்போது தமிழ்லயே முழுமையா பேச முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க ஆசிரியர், முயற்சி பண்றேன். முயற்சி பண்றீங்களா? சரி, நான் 2-3 தலைப்பு கொடுக்கறேன். உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதுல நீங்க அதை பத்தி சொல்லலாம். ஆனா ஆங்கிலம் கலக்காம பேசணும். சரிங்க ஆசிரியர். சரி, முதல்ல கடல். கடல்ல பல பிராணிகள் இருக்கு. கடல் தான் மீனவர்களோட தங்கம்னுவாங்க. ஏன்னா கடல் இருக்கிறதால தான் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அருமை அருமை. வேற எதுவும் செய்தி? வேற ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்த தலைப்பு பறவைகள். பறவைகள் பறக்கக்கூடிய மிருகங்கள். அதுங்க சில பறவைகள் தானியங்களோ அல்லது பழங்களோ சாப்பிடும். மிச்சதெல்லாம் சின்ன சின்ன எலி, பூச்சிகள், அந்த மாதிரியான மிருகங்களும் சாப்பிடும். சரி, அருமை. வேற எதுவும் பறவைகள் பத்தின தகவல்? பறவைகள் பெரும்பாலும் அதோட கால்களால அது நடக்க முடியாது. ஏன்னா அந்த கால்களை பிடிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் மட்டும்தான். அப்படியா? சரி, நன்றி நன்றி. அடுத்தது 3வது தலைப்பா நம்ம என்ன பார்க்கலாம்? வீடு. வீடு நம்ம வாழக்கூடிய ஒரு கட்டடம். சில வீடுகள் முன்கூட்டியாவே கட்டிட்டு நம்ம வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்மளே கட்டிட்டு பண்ணிக்கலாம். பேர் ஏதாவது வீடுகள் பத்தி? வீடுகள் சில வீடுகள் பெரிய கட்டடங்கள்ல வச்சிருப்பாங்க. சிலது ஒரே ஒரு கட்டடமா வச்சிருப்பாங்க. சரி, நன்றி அஜய். உங்க முயற்சிய மனதார பாராட்டுறோம். வாழ்க வளமுடன். கூடிய மட்டும் பேசும்போது தமிழ்ல பேசும்போது முழுமையாக அந்த வாக்கியங்களை தமிழ்ல முடிக்கவும், ஆங்கிலத்துல பேசும்போது முழுமையாக அந்த வாக்கியத்தை ஆங்கிலத்துல முடிக்கவும் பழகிக்கங்க. சரியா? சரிங்க. தமிழ் நமது அடையாளம். சொல்லுங்க. தமிழ் நமது அடையாளம். நன்றி கண்ணா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி நன்றி. நம்ம ஒரு பாட்டு எழுதணுங்க. அந்த பாட்டு எழுதும்போது நம்ம பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் அந்த பாட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் எழுதணும். அப்ப அதை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்த நண்பர் சொன்னாங்க, இது நீங்க உங்க மகளுக்காக எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்புறமா பார்த்தா அது என்னோட மகளுக்கு ரொம்ப பொருந்தி இருந்தது. அப்ப என்னுடைய மகளுக்கு வயது 4. இப்போ நம்ம கற்பனைன்னு வரும்போது அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம இஷ்டம் போல இருக்கலாம், அப்படித்தானே? செவ்வாய் கிரகம் போலாம், சோளப்பொறி ஆகலாம். அது இன்னொரு பாட்டுல நம்ம எழுதியிருக்கிறது. எனக்கு அந்த ஞாபகமும் வருது. இது மாதிரி கற்பனைன்றது நம்ம அளவில்லாம கொட்டி கொடுக்க முடியும் பாட்டுல.
அது பலரது கவனத்தை ரொம்ப ஈர்க்கும். அதே மாதிரிதான் இந்த பாட்டுலையும் ஒரு யதார்த்தமான நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், செயல்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள், இதெல்லாம் வச்சுதான் இந்த பாட்டும் அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதை உங்களுக்கு பிடித்தமானவர்களோடு ஒப்பிட்டு மகிழலாம். நம்ம எழுதின பாட்டு பாடியிருக்கோம், கேளுங்க. காலை முதல் மாலை வரை உன்னை சுற்றி நீன், உன் கண்கள் மூடும் அழகினை தொட்டு சுவைத்தே, அல்லே அல்லே இந்த அல்லே 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 வந்ததழகே, அல்லே அல்லே இந்த அல்லே 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 வந்ததழகே. பேச்சில் ஒரு புதுமை, அதில் ஒரு குழைமை, இந்த மையல் எதுவரையோ. பேச்சில் ஒரு புதுமை, அதில் ஒரு குழைமை, இந்த மையல் எதுவரையோ. வானவில்லும் உனக்கு தலை சாய்ந்ததெதற்கு, ஓரக்கண்ணில் சிரித்ததற்கு. வானவில்லும் உனக்கு தலை சாய்ந்ததெதற்கு, ஓரக்கண்ணில் சிரித்ததற்கு. குழலாலம் விழுது பற்றிக்கொள்ள வருது, என்னில் ஒரு பரபரப்பு. குழலாலம் விழுது பற்றிக்கொள்ள வருது, என்னில் ஒரு பரபரப்பு. பனங்கற்கண்டு உடம்பு தட்டு கடை பறிவு, பார்க்க பார்க்க கள்ளு ஊறுது. பனங்கற்கண்டு உடம்பு தட்டு கடை பறிவு, பார்க்க பார்க்க கள்ளு ஊறுது. பாதத்தாடம் படகு ஏறிக்கொள்ள வருது, என்னை நீயும் சுமந்து செல்லு. பாதத்தாடம் படகு ஏறிக்கொள்ள வருது, என்னை நீயும் சுமந்து செல்லு. வருது விழுது சிரித்ததற்கு, எதற்கு அறிவாயோ அழகி. நன்றி. அடடா, இப்படி ஆயிடுச்சே, சரியாயிருமா? இன்னைக்கா நாளைக்கா, எப்போ சரியாகும்? உடனே சரியானா நல்லா இருக்குமே. தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். சரி, இது கூடி வருமா? கூடி வராதா? ஐயோ, இப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்கிறோமே. இதுல இருந்து வெளியில வரணும். வந்துருவோம். வர முடியலையே. இப்படியெல்லாம் நமக்குள்ள பல எண்ண ஓட்டங்கள் இருப்பது மிகவும் பொதுவான ஒன்று. சரி, இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியுமா? வரணுமா? வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அப்புறம் அங்கேயேதான் இருக்க வேண்டியது இருக்கும். வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம யோக பயிற்சி ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் சொல்றத கேட்கணும். யோக பயிற்சியோட மேன்மையை பத்தி அவங்க சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேர் ராஜேஸ்வரி, யோகா டீச்சராக இருக்கேன். தமிழ் புத்தாண்டு அன்று உங்களிடம் யோகா கலையை பற்றி பகிர்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருமூலர் திருமந்திரத்தில் உடலை பற்றி குறிப்பிட்டுள்ளார். உடலால் அழியீர், உயிரார் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் செய்யவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் கருத்துப்படி அனைவரும் யோக கலையை பயின்று உடல் நலத்தை காப்போம். நன்றி, வணக்கம். ஏய், அம்மாவும் பையனும் என்ன பண்றீங்க? நாங்க சமைக்கிறோம், வெளில போறோம், எழுத போறோம், படிக்க போறோம், ஆட போறோம், பாட போறோம். ஆமா, இப்போ நம்மளுக்காக திருமதி பிருந்தா அவர்கள் ஆதித்தன் முரளி மாணவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அழகு தமிழ்ல ஒரு பாட்டை கொடுக்கறாங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு வரிகளை அழகா மனப்பாடம் பண்ணி அத ரொம்ப தெளிவா பாடுறதுக்காக நம்ம மாணவரை மனதார பாராட்டுறோம், வாழ்த்துறோம். வாங்க, அவங்க கலக்கிறத நம்மளும் பார்க்கலாம். ரே
கா பா பா சரிகா சரிகா சரி சரிக பகரி சரிகா சரி சரிகா பகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம் தமிழ் இசையே தனிசையே தரணியிலே முதலிசையே உன்மெழுகாயுருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் உன்வினையாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் உயிரே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே மாமா ஒரு கதை சொல்லுங்களேன். சொல்றேனே. சரி சொல்லி முடிச்சிட்டீங்க, இன்னொன்னு சொல்லுங்களேன். இல்ல தங்கம் வேலை இருக்கு, இன்னொன்னு சொல்லுங்கம்மா, இன்னொன்னு சொல்லுங்கம்மா. இப்படி பிள்ளைங்க நம்மள நச்சரிக்கிறது உண்டு. அம்மாக்களை மட்டும்தானா, இல்ல அப்பாக்களை மட்டும்தானா, குடும்பத்துல யார வேணாலும் இருக்கலாம். பிள்ளைங்க பொதுவா கதை கேட்கறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அந்த கதைகளை கேட்கும் போது ஆரம்பம் எப்படி இருக்கு, நடுவில் எப்படி போகும், கடைசியில என்ன ஆகும், யாரு ஜெயிப்பா யாரு ஜெயிக்க மாட்டா, இல்ல இவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு என்ன ஆகும் இப்படின்ற எண்ண ஓட்டம்லாம் நமக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசுல கேட்ட கதை, நடுத்தர வயசுல இருக்கும் போது கேட்ட கதை, இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நாம சொல்றது இல்ல அவங்க சொல்றத நம்ம கேக்குறது, இப்படி கால நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த கதைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்றென்றும் பொங்கி வரும் மகிழ்ச்சி தான். இப்ப நமக்காக யார் கதை சொல்ல போறா? முத்தமிழ் கலைக்கூடத்தின் முதன்மை மரபுமொழி கல்வியாளர் திருமதி சுவாதி அவர்கள். இதுல ஒரு சிறப்பு செய்தி உண்டு. அவங்க நல்லா கதை எழுதுவாங்க. கதை எழுதுறவங்களே நமக்கு அதை சொல்லும் போது அதனுடைய ஆழமும் அதனுடைய வலிமையும் நமக்கு ரொம்ப புரியும். வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வாதி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரிடமும் அன்பு செய்யுங்கள். இதை ஒரு சிறிய கதை விளக்கத்துடன் குழந்தைகளிடம் பகிரலாம் என்று ஒரு வயது முதிர்ந்த பாட்டி ஆரஞ்சு பழங்களை வைத்து வியாபாரம் செய்து வந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இளைஞன் தவறாது பழங்களை வாங்கிட்டு போறது வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவனே பழங்களை தேர்ந்தெடுக்கிறது, இடைக்கலில் போடுறது, அதுக்கான பழத்தை கொடுத்துட்டு போகும்பொழுது அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து அதுல ஒரு சொலையை எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப புளிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, இல்லப்பா புளிப்பாலாம் இல்லப்பா, நல்லாதான்ப்பா இருக்கும், ஏன் இப்போ புளிப்பா இருக்குன்னு சொல்றீங்க, நீ ஏன் வேணா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த பழத்தை எடுத்து அந்த மீதி பழங்களை இந்த பாட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த இளைஞன் கிளம்பி போயிடுவான். இது மாதிரி ஒரு நாள் கசப்பா இருக்கு, புளிப்பா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டியது இதையே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் அந்த இளைஞரோட அவங்க மனைவி வராங்க. அதே வழக்கம் போல இந்த விஷயங்கள் நடக்குது. இதை பார்த்துட்டு அவங்க மனைவி ஒண்ணு நீங்க ரெகுலரா குறை சொல்லிட்டே இருக்கீங்க, ஒண்ணு பழத்தை மாத்துங்க,
இல்ல கடைய மாத்துங்க, இல்ல குறை சொல்றத நிற்பாட்டிடுங்க. ஆனா நீங்க எதுவுமே செய்யாம இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இப்படி குறை சொல்றது மூலமா அவங்க காசு இழப்பின்றி ஒரு பழத்தை அவங்க சாப்பிடுறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நான் அப்படி எதுவுமே சொல்லாம வாங்கிட்டு போனேன்னா அவங்க ஒரு பழத்தை கூட சாப்பிட மாட்டாங்க. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அவங்க இந்த பழக்கடையை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். இந்த நாடகத்தை கண்டினியூஸா பார்த்துட்டே இருந்த அந்த பழக்கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காய்கறி கடைக்காரர் சொல்றாரு, ஏமா அந்த பையன் தான் எப்பத்தாலும் குறை சொல்லிட்டே போறானே, நீ என்ன சொல்லணும், என்கிட்ட பழம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி அதுக்கு மாறா நீ என்ன பண்ற, எடைய விட அதிகமான எடையா வச்சு அந்த பழங்களை அந்த தம்பிக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு பழத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த பையன் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அவனுக்கு குறை சொல்லணுங்கிறது எண்ணம் கிடையாது, ஒரு பழத்தையாவது நான் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் தான். இது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரியே அந்த இளைஞன் நடந்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா குழந்தைங்களே, ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சிறு சிறு அன்பு நமக்கு எங்கெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம அன்பை செலுத்தணும். அன்பை விதையுங்கள், அதையே அறுவடை செய்யுங்கள். இந்த ஒரு சின்ன கதையை எழுதும் பொழுதுதான் எனக்கு இன்னொரு கதை ஒண்ணு ஞாபகம் வந்தது. அது பேர் வாய்ப்பு. என்ன வாய்ப்பு, அது ஒரு சிறு கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு இளைஞன் வந்து ஒரு பெரிய பணக்காரனா எப்படி ஒரு பண்ணை வச்சுட்டு நடத்திட்டு வர்றாரு. அவர்கிட்ட நிலவளம் இருக்கு, பண்ணைகள் இருக்கு, மாட்டுத்தொழுவோ ஆட்டு பண்ணை நிறைய இருக்கு, பெரிய பணக்காரர். ஒரு இளைஞன் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த விவசாயம் வச்சுப்போமா, அந்த விவசாயி என்ன சொல்றாரு அப்படின்னா, வேலை கண்டிப்பா கொடுக்கறேன், ஒரு சோதனை மூலமா நான் உனக்கு வேலை கொடுக்கறேன், அந்த சோதனையில நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த இளைஞன் வந்து எந்த சோதனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, என் தொழுவத்திலேருந்து வரிசையா நான் 3 மாடுகளை வெளியில அனுப்புவேன், அந்த 3 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டோட வாழையாவது நீ பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞன் கொஞ்சம் பிடிச்சிடணுமா, ஐயோ மாட்டோட வாழை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, சரிப்பா அந்த வாழையாவது தொடு போதும் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞன் வந்து வெளியில நிக்கிறான். அப்போ முதல் மாடு அந்த தொழுவத்திலிருந்து வருது. வரும்பொழுதே ரொம்ப ஆக்ரோஷமா சீறி பாஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்பீடா அப்படி வருது. வரும்பொழுதே அவனுக்கு அப்படி பயங்கரமா தோணுது, ஆஹா வந்த வேகத்துல நம்மள முட்டை போது போல இருக்கு அப்படிங்கிற வேகத்துல அந்த மாடு வருது. அப்போ என்ன பண்றான்னா, ஐயோ இந்த மாட்டோட வாழை வந்து நம்மளால பிடிக்கவே முடியாது, அதுதான் இன்னும் 2 மாடு வரும்ல பாத்துப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி விட்டுறான். அந்த மாடு போயிடுது. அடுத்த மாடு வருது. அடுத்த மாடு வந்து இதை விட ரொம்பவும் சீறி பாஞ்சு ஆக்ரோஷமா அப்படி வர்ற வேகத்திலேயே இவன் அவ்வளவுதான் காலி அப்படிங்கிற அளவுக்கு அது ஆக்ரோஷமா பிளிரிக்கிட்டு வருது அந்த மாடானது. அப்படி வரும்பொழுது இவன் யோசிக்கிறான், ஐயோ நமக்கு உயிர் தான் முக்கியம், நம்ம கண்டிப்பா இந்த மாட்டோட வாழை நம்ம தொட்டுட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பான இடத்துல போய் உட்கார்ந்துடுறான். உட்காரும் பொழுது அவனுக்கு யோசனை வருது, சரி இப்ப 2 மாட்டை விட்டுட்டோம், அடுத்த 3வது ஒரு மாடு வரும், அந்த மாட்டோட வாழை கண்டிப்பா நம்ம தொட்டுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படி அமைதியாயிடுறா. இந்த மாடு வந்த வேகத்துல அப்படியே வெளியிலேயே போயிடுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்பீடா வந்து அப்படி கடந்து போயிடுது அவனை. அடுத்ததா 3வது கடைசி மாடு வருது. அப்படி வரும்பொழுது பார்க்கவே ரொம்ப அமைதியா சாதுவா உடல் மெலிந்து மென்மையா நிதானமா ஓடி வரல குழந்தைகளே, நடந்து வருது. அது நடந்து வரும்பொழுது இவன் இங்க யோசிக்கிறான், அப்பா நான் பார்த்ததுலயே ரொம்ப மென்மையான மாடு இதுதான் இருக்கும், அப்ப இந்த மாட்டோட வாழை நம்ம கண்டிப்பா தொட்டுடணும், எப்படி நம்மள தொட்டுடலாம், நம்மளால அது முடியும் அப்படின்னு ரொம்ப நம்பி காத்துட்டு இருக்கான். அப்ப அந்த மாடு தொழுவத்திலேருந்து வெளியில வருது. புடிச்சிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதாவது வாழை தொட்டுட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் இல்ல, அது நடக்கல. ஏன் அப்படின்னா அந்த மாட்டுக்கு வாலே இல்ல, அது உடல் மெலிந்து ஒரு உடல் உபாதையில ரொம்ப முடியாம அந்த மாடு இருக்கு, அதனால ஓட கூட முடியல, நடந்துதான் வருது, அதுக்கு வால் இல்ல. இதுதான் குழந்தைகளே, வாய்ப்பு அப்படிங்கிறது சின்ன விஷயமாவும் இருக்கலாம், இல்ல பெரிய அளவுலயும் இருக்கலாம், இல்ல சிறிய அளவுலயும் இருக்கலாம். அந்த எந்த வாய்ப்பா இருந்தாலும் அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும். அதே போல இந்த வாய்ப்பை அளித்த முத்தமிழ் அகாடமிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என்னை போலே
இந்த வாய்ப்பை பயன்படுத்திய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நம்ம கண்டம் விட்டு கண்டம் பாய போறோம். ஆமாங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து நமது 4 மாணவிகள் பட்டுக்குட்டிகளா சுபஸ்ரீ, வீரலட்சுமி, அப்புறம் அக்ஷரா, டிமீரா, இவங்க 4 பேரும் நமக்காக என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம். அவங்க தமிழை கேட்டாலே மயங்குதுங்க. என் பேரு அக்ஷரா தினேஷ். நான் சொல்ல போறேன். என்னால் சிலரை உறுத்தல் அவனான நிர்ணயம் செய்தல். The meaning means if someone harms you, you don't harm them back, you forgive them, and they will be really upset. அம்மா எங்கே வா, ஆசை முத்தம் தாத்தா, இல்லைய சோறு போட்டு இயற்றோரு ஓர்த்து. ஆய எட்டு முன் ஆயம் வித்து means eat after sharing. Means after sharing. And elder igale means do not underestimate the power of math and literature. Thank you everyone. Double புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னங்க, தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்தும் கேட்டும் ரசிச்சிருப்பீங்க. நானும் அதே மாதிரி தான், நேரம் போனதே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யோகா பயிற்சி முறை பற்றி நம்மளுடைய யோகா பயிற்சியாளர் ஒரு நிகழ்ச்சி பண்ண இருக்காங்க இணைய வழியில். அதை தொடர்ந்து சவுத் எண்டில் முத்தமிழ் அகாடமி சேலை போட்டி நடக்கவிருக்கிறது. அதுக்கப்புறமா தமிழ் லேர்னிங் சென்டர் பிரிஸ்டல் என்ற அமைப்புடன் இணைந்து நடத்தவிருக்கும் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி இணைய வழியில் தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தொடர் பட்டிமன்றங்கள் இணைய வழியில் நடக்கவிருக்கிறது. அதில் முதல் பட்டிமன்றமான நம்ம திரைப்படம் பார்ப்பதற்கு முன் அதனுடைய ரிவ்யூவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற முதல் தலைப்பில் தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்க நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.